சீஸ்ஃபயர்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சுல, எல்லாம் ஆரம்பிங்க அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்பு வந்து ஹெவியான அட்டாக் உக்ரைனுக்குள்ள. மொத்தம் 96 ட்ரோன்கள் உக்ரைனோட நேரப்படி 21 ஏப்ரல் அதிகாலை வரைக்கும் நைட்லேருந்து காலையில் அதிகாலை நேரத்தில் இந்த நைட் டைமில் மட்டுமே 96 ட்ரோன்களை ஏவி விட்டுருக்குறாங்க. ஆனிக்ஸ் மிசைல், அதுக்கப்புறம் க்ரூஸ் மிசைல்லாம், ஆன்டிசிப் மிசைல், க்ரூஸ் மிசைல்லாம் ரஷ்ய தரப்புலேருந்து ஏவி விட்டுருக்குறாங்க உக்ரைனுக்குள்ள. பயங்கரமான தாக்குதல். இதில் பிரத்யேகமான குறி வச்சு அடிக்கப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறது மிக்கலேவ்கா, செர்காஸ்கி, அப்புறம் கெர்சன். ஏன்னா கெர்சனோட ஹெட் நேற்றுக்கு தான் அங்கலாப்பட்டுட்டு பேசிட்டு இருந்தாரு. அட்டாக்கே இல்லைங்க, எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணாரு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பார்த்துருக்கோம். சரி, கொஞ்சம் சங்கடப்படுறாரு, போடுங்க அப்படிங்கிற போல இந்த தடவை கெர்சன் பையில குறி வச்சிருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் உக்ரைன்ல இந்த பகுதிகளில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்லாம் வந்து சீக்கிரமா உக்ரைன்ல வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை கூடி சீக்கிரமா முடிக்கணும், முடிஞ்சிடும், நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன், அப்படின்னா டாடா பை பை சொல்லிடுவேன் அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யூரோப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அதுவும் இட்டாலியோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, இப்போ இயூ ஆம் பண்ணலான்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சொன்னீங்கன்னா திவாலா இருங்க நாடுகள்லாம் கொஞ்சம் பார்த்து இட்டாலியில இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. இந்த யூரோப்பை திரும்பவும் ஆயுத வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற யோசிக்கிறாலே திவாலாகிற அளவுக்கு போகுது அப்படின்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா கேஸ் வேணும் இல்லையா, உக்ரைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் கிடையாது. அது கேஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா திரும்ப அவங்க வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அடுத்த வின்டருக்குலாம் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சுமார் 2 நாள் தப்பிச்சிட்டாங்க, இருக்கிற ரிசர்வ்ஸை வச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் அடுத்த வின்டர் வரைக்கும் இது பிரச்சனை எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வின்டருக்கு கேஸ் வேணும்ல. இதை இருக்கிறத வச்சு ஸ்டோரேஜ் இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டி ஓட்டி அமெரிக்கா பைடன் அவர்கள் இருக்கும்போது எல்லாம் கடனை உடனே வாங்கி எல்லாம் அங்கே இங்கே வாங்கி எல்லாம் வச்சு தேத்தியாச்சு, ஒரு வின்டர் தேத்தியாச்சு. இப்போ திரும்ப அடுத்த வின்டர் வரும்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன செய்ய போறாங்க? இந்த டைம்ல சம்மருக்கே பத்தாது அப்படிங்கிறாங்க யூரோப்பியன் யூனியனுக்கு, அவங்களே கேஸை ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி இந்த நாடுகள்லாம் கேஸை வாங்க போறாங்க, யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க, எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கலாம் பார்த்தலாம். மெயினான விஷயம் உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள். ஸோ உக்ரைன் என்ன கேட்குறாங்க, எங்க அமெரிக்கா ரஷ்யாவோட பணம் க்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, கொடுங்க எங்களுக்கு, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவளோ உக்ரைன் தப்பு கேட்குறாங்க. போங்கப்பா வேலையை பார்த்துட்டு, அதெல்லாம் உங்களுது இல்லை, ரஷ்யாவோட காசு அவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து இப்போதைக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. அமெரிக்கா ரஷ்யாவோட இணக்கமாக போகிறதுக்கான வழிகள் இறங்கியிருக்கிறாங்க. இந்த டைமில் வந்து எஸ்டோனியா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்க பார்த்துங்க, கொஞ்சம் சூதானமா பார்த்து இப்போ டைம் இருக்கும்போதே எடுத்துருங்க, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யாவோட காசு க்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களா யூரோப்பியன் யூனியனில், இதாங்க டைம் எடுத்துக்கங்க, அப்புறம் ஒன்றும் கிடைக்காதுங்க யாருக்கும் அப்படிங்கிறது போல. இருக்கும்போதே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பார்க்குறாங்க. வச்சிருவியா நீ, வச்சு தான் பாரு அப்படி போல சைலண்டாக இருக்கிறாங்க, எதுவுமே பேசுறது இல்லை பார்த்தீங்களா ரஷ்யா. அதாவது இப்படி சொல்லும் போது ரஷ்யா ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுதா, என்ன பண்ணுது, வலிக்குதா, எக்கனாமிக்லாம் அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, என்ன செய்யறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற யோசிச்சிட்டே இருப்பாங்க போல தெரியும். ஆனால் ரஷ்யா அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல, வச்சு தான் பாரு அப்படிங்கிற போல. அது அதனாலதான் அவங்க எதுவுமே யோசிக்கிறதே இல்லை, யாரும் வச்சுக்கிறதே இல்லை. 5 பேர் கூடி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா அதுல ஒருத்தர் வேண்டாங்க அப்படிம்பாங்க. வேற 5 பேர் கூடி ஓகேனாங்கன்னா இன்னொருத்தர் வந்து வேண்டாங்க அப்படிங்குவாங்களே. ஸோ இது போல விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா எப்போ இவங்க போருக்கு தயாராகிறாங்களோ அப்போ பேச மாட்டாங்க, எடுத்துருவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு ரீஆம் பண்றாங்கன்னா அது ரஷ்யாவோட காசுல தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட ரெப்பரேஷன் மாதிரி தான். அதாவது ஆயுதங்கள் பெருமளவுல உக்ரைனுக்கு கொடுத்து இழந்துட்டாங்க யூரோப்பியன் யூனியன், இப்ப அவங்களுக்கு ஆயுதங்கள் வேணும். அப்ப என்ன செய்யறது? அப்போ ஆயுதங்கள் யார்கிட்ட கொடுத்து தோத்தாங்களோ அவங்க தானே கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உக்ரைனால கொடுக்க முடியுமா? அவங்களே எல்லாம் கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் எல்லாத்தையும் எழுதி அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா வந்து பெருமளவில் வாங்கிட்டு போயிடுச்சு. இப்போ உக்ரைன்லாம் இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் கொடுத்த காசுக்கு எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம், எது ரஷ்யா கிட்ட ஏதாவது பேசி ஏதாவது பண்ணா தான் உண்டு. ஆனால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அப்படியே நாங்கள் காலர் தூக்கி விட்டுட்டு தான் உட்காருவோம், நாங்கள் சொல்ற மாதிரி அதிகார துணையில தான் வந்து உட்காருவோம்னா யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, இந்த தாக்குதலே இப்போதைக்கு உக்ரைனுக்கு ஆயுதம் வேணும், அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லையா, வெளியே போனாலும் அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனால் இஸ்ரேல் வந்து அது ஒரு ஓட்ட பாத்திரமாட்டம் இருக்கு. எவ்வளவுதான் கொண்டு போய் ஆயுதங்கள் கொடுத்தாலும், ஏன்னா 20 விமானங்களுக்கு மேலே பறந்துருக்கு, அதிக அளவில் ஆயுதங்கள் எடுத்துட்டு அமெரிக்கா இருந்துங்கிறாங்க. அது மிக பெரும் ஓட்ட பாத்திரம் போல தெரியுது இஸ்ரேலுங்கிறது. எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. இங்க உக்ரைன் ஒரு ஓட்ட பாத்திரம்னா அது பலே ஓட்ட பாத்திரம் துளி கூண்டு இருந்துட்டு அவ்வளவு ஆயுதங்கள் செலவு பண்றாங்களே அப்படிங்கிறது போல. இது போல ஆயுதங்கள் அதிக அளவுல அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரெஷரா இருக்கிறதுனால உக்ரைனை கைகழுவி விட்டுருவாங்களா,
நீங்களா முடிஞ்சா ஏதாவது பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா வெளியே கிளம்பி மற்ற பக்கம்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களா? ஒருவேளை அவங்க தோக்குறாங்க பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள்ல வருது. இல்லை ஆயுதங்கள் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே யூரோப்புக்கு மட்டும் தந்துட்டே இருப்பாங்களா? யூரோப் அமெரிக்கா கிட்ட வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும் போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது தாக்குதல் நடந்தது இல்லையா? இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கெர்சன் பகுதியில கமாண்ட் போஸ்ட் இருந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் போஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால அதிக உயிர் சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கெர்சன்ல தாக்குதல் நடந்திருக்குன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா எந்த பையில தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்களும் சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோ பெட்ரோவஸ்க்ல ட்ரோன்கள், ஜிரானியம் ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே ஃபேப் குண்டுகளை மலைச்சாரல்கள் போல தூவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஈஸ்டர் ட்ரூஸ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால பயங்கரமா ஃபுல் ஃப்ராண்ட்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதே பகுதி நம்ம மேப்ல பார்ப்போம். பட் ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த டொனஸ்க் பகுதியில் ட்ராஸ்கோட புறநகரத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் மேப்ல பார்ப்போம். ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் பாய்ஸ் கமான் போங்க அப்படிங்கிற வண்டி எடுத்து வந்திருக்கிறாங்க. பெரும் அளவில் பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை கொடுத்து ரவுண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியாது. டூ வீலர் பாய்ஸ் எந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். இந்த ஈஸ்ட் ட்ரூஸ்ல வண்டி கொண்டு போய் கமுத்தி போட்டு அந்த பாபயர் இந்த ஃபென்சிங்லாம் தப்பிச்சு போடலாம் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்தாங்களே. ட்ரைனிங் எடுத்தவங்களை அப்படியே ரீடைரக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம் எந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உக்ரைனோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஸ்க் பகுதி இருக்கு. ஸோ இந்த ட்ராஸ்க் பகுதியில் பெரும் சண்டை நடக்குது. இந்த ஈஸ்ட் ட்ரூஸ்ல கூட சண்டை நடந்தது அப்படிங்கிற உக்ரைன் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உக்ரைன் தான் வந்து பார்த்தா அஃபென்சிவ் ஆபரேஷன்ல இறங்கினதா ரஷ்யா தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஆனால் இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள, ஏன்னா இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ், ஸோ அதனால அவங்க இது போல மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோராயமாக தான் வரைஞ்சிருக்கு. ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதை நம்ம சேட்டலைட்ல மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே லைன் இருக்கு. ஸோ இந்த டேனியலங்கா இருக்கு இல்லையா, இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆர்மர் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தோம்ல அதை அப்படியே விட்டுருவாங்க உள்ள அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜங்ஷனில் இந்த இருக்கிற நெல்விபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல திரும்ப ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பகுதி, ஸோ இந்த இடத்துல நான் வரைஞ்சி காமிச்சினா உங்களுக்கு தெரியும் எந்த மூமெண்ட்ஸில் நடக்கும் அப்படின்னு போல். ஸோ ரெட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏரியா, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு முன்னேறுவாங்க. அதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த பகுதி. ஸோ நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்துருந்தோம் இல்லையா ரஷ்யாவோட பாய்ஸ். ஸோ அந்த பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரவரிசைகள்லேருந்து தப்பிச்சு வந்து இந்த டேனியலங்காவோட பல பகுதிகளில் வந்து என்ட்ராக இருந்திருக்காங்க. இப்போதைக்கு அந்த மோட்டார் சைக்கிள் ட்ரூப்பர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க உள்ளே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஹெவியான கிளாஷஸ் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி நடக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுக்கான வீடியோ பதிவுகள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மோட்டார் சைக்கிள் ட்ரூப்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேனியலங்கா, ஏன்னா இந்த ரெண்டு ஒரே பாரி பேரில் இருக்க கன்ஃபியூஸ் ஆகிருப்போது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த டாச்சாக் பக்கத்தில் இருக்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷன் பிடிக்கிறதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மைன் இருக்கு இல்லையா, இந்த மைன் உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் ஃபுல்லாக ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நேராக குஸ்டான்டினோவ்காக்கு போகிறதுக்கு ஆர்மர் ட்ரெயின் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற பகுதிகளையும் இது வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னாலே மற்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பின்புறமாக தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் ரஷ்யா இந்த கால்வாயும் கடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது செசிவியார் ஸ்துப்போன்ஸ்கியோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து போய் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மிக பெரும் ஏரியா வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த நெல்விபிக்கா இருக்கு இல்லையா அங்கே பார்ப்போம். இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பகுதியில் தாங்க ரஷ்யன்ஸ் வராங்க. புகை வண்டி வந்துகிட்டே இருக்குது, பார்த்துட்டு இருக்கோம். சப்ளைஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க நெல்விபிக்கால இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ்க்கு. நாங்கள் அவங்களை சுற்றி வளைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கு, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ட்ரோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ இது அந்த ஏரியாவில் எடுக்கப்பட்டதான். மேபி சப்ளைஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ரஷ்யா அதிகமான ட்ரூப்பர்ஸ் கொண்டு போய் இறக்கின்றதுக்காக அந்த பகுதி இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ களத்தில் பெருமளவில் ரஷ்யா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. பல பகுதிகள், சில பகுதிகள் புதுசாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் உக்ரைன் தரப்பு என்ன யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஜூன் இந்த மாசத்துல வரைக்கும், இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஒரிஸ்னிக் மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தொடக்கத்திலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நம்மளோட கணக்கின் அடிப்படையில 6 to 8 ஒரிஸ்னிக் மிசைல் இருக்கலாம். இந்நேரத்துக்கு எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணலான்னு கிளியரா ரஷ்யா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க.
அதுக்கு ஏற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் இருக்கும், எல்லாம் சூதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புலேருந்து இது போல வதந்திகளை கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதாவது இந்த ஒரிஸ்னிக் மிசைல்ன்றது ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வெப்பனாகவே ஆயிடுச்சு. தாக்கிடுவாங்கன்னு சொன்னாலே பயப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் ஒரிஷ் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் பயந்துருவாங்களா அப்படிங்கிற போல ஆயிடுச்சு. ஸோ ரஷ்யாவோட அந்த ஒரிஸ்னிக் மிசைலுக்கான மவுஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. ஏன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் அதையே டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் அறிக்கை விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா கிஞ்சான் மிசைலே வந்து பண்ணால் அவர் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர். ஒரிஸ்னிக் மிசைல் வந்தால் கையிலேயே பிடிச்சி தூக்கி வீசிட்டு ரஷ்யாவில் அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இதே உக்ரைனில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஸோ அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இதே போக்கில் போச்சு அப்படின்னா இப்போவாது 4 பகுதி தான் கேட்குறாங்க. அப்புறம் இருக்கக்கூடிய பகுதியை தான் உக்ரைனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புடானிவ்கா அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது உக்ரைனை நான் மட்டுப்படுத்தி பேசலைங்க. உக்ரைன் வந்து நல்லா தான் சண்டை பிடிக்கிறாங்க, திறமையாக தான் பண்ணுறாங்க. சில நேரங்களில் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ரஷ்யாவுக்கு இருக்கத்தான் செய்யுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வேகம் ரஷ்யா தரப்பில் இருக்கிறது வந்து பார்த்தா ஃபுல் ஃப்ராண்ட்லேயும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. நம்ம உக்ரைனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு நம்ம அதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் வேணும் நம்மக்கிட்ட. அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, இருந்தாலுமே ஆயுதம் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ இதன் அடிப்படையில் இப்போ நம்ம பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கல அப்படின்னா ரஷ்யா கொடுக்கறது தான் நம்ம டிமாண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதியை உக்ரைன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிற இவர் தெளிவாக பேசிக்கிறாரு. இது போல ஆளுங்களாம் அதிபராக உட்கார வைங்க, சட்டுப்புன்னு பிரச்சனையை முடிச்சுட்டு நேராக அமெரிக்காவுக்கு மினரல் எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக ரஷ்யா உனக்கு 50% எனக்கு 50% பார்த்துக்கலாமா அப்படிங்கிற ரஷ்யாட்ட டீலை போட்டு எனக்கு வந்து அக்ரிமெண்ட் கூட, எனக்கு இந்த 4 பகுதியிலேருந்து வெளியே போயிருங்க, சிஎஸ்டியில் வேணால் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வச்சா கூட மேபி உக்ரைனுக்கு நல்லா இருக்குமா. இந்த கிரீமியால எங்களுக்கு தான் சொந்தம், வேணால் லீஸ்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு 100 வருஷம் லீஸ் வச்சுக்கோங்க, இந்த 4 பகுதி விட்டு வெளியே போயிருங்க, சிஎஸ்டியோட சேர்ந்துக்கிறோம், எப்படி ஆஃபர் நல்லா இருக்குதா. அது மட்டும் இல்லை, மினரல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போட்டுக்கலாம். நீங்களும் சண்டை பிடிச்சிக்கிறீங்க, நாங்களும் சண்டை பிடிச்சிக்கிறோம், ஸோ அதனால் 50% எங்களுக்கு 50% உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீல் போட்டுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டீலை போட்டு இன்னதுக்கு பிரச்சனையை முடிச்சிருப்பார் போல தெரியுது அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ உக்ரைனோட அதிபருக்கு அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. சொந்த நிலம் அப்புறம் அவர் யாருக்கு விற்கிறாரோ அவருக்கு தான் விற்க முடியும், அதனால அவர் வித்துட்டு இருக்கிறார் போல தெரியுது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்றது இந்த அக்ரிமெண்ட், அதாவது சொந்தக்காரங்கன்றவங்க பிடிச்சவங்களோட உறவாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரஷ்யா வேண்டாம், அமெரிக்கா கூட உருவாடிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த ஆசையினால யூரோப்பியன் யூனியன் கூட இப்போ இதுக்கு மேலே அதிகமாக உறவாடுவாரா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆசையினால உக்ரைன் எதை இழக்க போகுது, எதை அடைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்களை சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.